விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது அதோட டீகோடை கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டே ட்ராவல் ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த படமாக ஆக்கியிருக்காரு நம்ம படத்தோட டேரக்டர் மஹிர் திருமேனி. முதல் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த படம் ஒரு ரீமேக் மூவியாக இருக்கும் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நம்பனில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரீமேக் மூவி தான் இது அப்படின்றது. ஸோ இந்த டீசரை வச்சு பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியுது. இந்த சீனில் வண்டி டிக்கிலேருந்து ஒரு ஆளை தூக்கி கீழே போடுறாங்க. அதை தொடர்ந்து அர்ஜுன் ரெஜினாவையும் காட்டுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து வில்லன். ரெஜினா வந்து நம்ம அர்ஜுனோட பேர் அப்படின்றது இந்த சீனில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒருத்தவங்க ஒன்று த்ரிஷாவாக இருக்கணும், இல்லை அஜித்தா இருக்கணும். ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க எதிர்பார்க்காம இவங்களை பார்க்குற மாதிரியும் அதை பார்த்து இவங்க கேலி பண்ணுற மாதிரியுமான ஒரு சீனாக இருக்குது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா தலை வந்து டிக்கியை திறக்கும்பொழுது அந்த வாட்சை பார்க்குறாரு. ஸோ எதுக்கோ டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டைம் செட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இந்த சீன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான். ஸோ தலை அஜித் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது இந்த சீன் இருந்திருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இங்கே ஹென்றி எதுக்கு இருக்கார் இந்த போர்டில் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அவர் யாருன்னு கேட்டால் ஸ்டீஃபன் கிங் அப்படின்றவர் 1990s ஒரு மிஸ்ட்ரி நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவலை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் நம்ம ஹென்றி. இவருக்கும் இந்த படத்தில் வர கேரக்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சீனில் நம்ம தலை அஜித் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்காரு. ஸோ த்ரிஷா வந்து கிளாஸில் தெரியுறாங்க ஃபோன் பேசுகிற மாதிரி. ஒருவேளை ஆல்ரெடி த்ரிஷாவுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அதில் வந்து யாரோ இவங்களை மிரட்டுற மாதிரி கூட இருக்கலாம் இந்த சீனு. அதை தலைக்கிட்டேருந்து இவங்க மறைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இமேஜில் கூட த்ரிஷா ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு இமேஜ் தான் தெரியுது. இந்த சீன்லாம் நம்ம தலை எதையோ தேடி போகிற மாதிரியான சீன் தான். ஸோ இதெல்லாமே வந்து எதை தேடி போகிறாரு, எதுக்காக போகிறாரு அப்படின்றது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனில் அவர் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. இந்த ஃப்ரேமில் தலை வந்து கையில் ஒரு பேக் வச்சிருக்காரு. பேக் வச்சுட்டு எங்கேயோ போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃப்ரேம்லையும் தலை வந்து கையில் பேக் வச்சுட்டு ரோட்டில் நடந்து வர மாதிரியான சில கிளிப்பும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று அந்த பேக்கில் ஏதாவது பணம் இருக்கணும், இல்லை வில்லனுக்கு தேவையான இல்லை முக்கியமான பொருள் ஏதோ இருக்கணும். இந்த சீன் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் வர சீனாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஃபைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து முகம் ஃபுல்லாகவே பிளட் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபைட் சீனுக்கு அப்புறம் தான் தலைக்கு வந்து முகம் ஃபுல்லாக பிளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் காட்டுற இந்த சீனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க கூடயும் வந்து தலை ஃபைட் பண்ணுற மாதிரியான கிளிப் இருக்குது. ஸோ தலை இந்த வீட்டில் யாரையோ தேடி வந்திருக்கணும், இல்லை ஏதோ பொருளை தேடி வந்திருக்கணும். அவங்க அதை மறைக்கிறாங்க. ஸோ அதை வந்து தலை கெஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சீன் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு சீன் தான். தலை ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியான, வீட்டு பார்க்கிங் லாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்குது. ஸோ இது எதுக்கான சீன் அப்படின்றது படம் பார்த்தா தான் தெரியும். இந்த சீன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரோவும் நம்ம தலை அஜித்தும் வந்து காரில் போகும்போது நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சீன் தான். இந்த சீனில் ஆரோ வந்து வண்டி ஓட்டுறாரு, தலை வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனில் ஆரோ வந்து தலைக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கணும். அவர் லிஃப்ட் கொடுத்து போகிற வழியில் நடக்கிற கான்வர்சேஷனில் தலைக்கு ஏதோ டவுட் வந்திருக்கணும். அதனால் ஒரு ஃபைட் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பில் தலை வந்து கார் ஓட்டிட்டு போவார், பக்கத்தில் ஆரோவை அடித்து ரத்த வெள்ளத்தில் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. படத்தில் கண்டிப்பாக இந்த சீன் வேற லெவலில் இருக்க போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சீனை என்னால் கெஸ் பண்ணவே முடியல. மேபி இந்த சீனில் தான் சஸ்பென்ஸ் உடையுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேர் மேலேயும் டவுட் வந்திருக்கணும். ஸோ அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே வந்து கண்ணை காமிச்ச மாதிரி இருக்காங்க. இந்த சீனுக்கு அப்புறம் படத்தில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வரைக்கும் பார்த்ததில் படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம தலை அஜித்துக்கு ஒரே காஸ்டியூம் தான். அதே போல் அர்ஜுனை டீசர் ஆரம்பிக்கும் போது காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீசரில் எந்த இடத்துலையுமே அவரை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மெயின் வில்லனா அர்ஜுன் இருந்திருந்தாலும் ஆரோவுக்கு இந்த படத்தில் ஒரு சூப்பரான வெயிட்டான ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் த்ரிஷாவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் சில சீன்ஸ் இருக்கும், படத்தோட நடுவில்லாம் அவங்க காணாம போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியில் திரும்ப வந்து கிளைமேக்ஸில் அவங்கள காட்டுவாங்களோ என்னமோ. ஸோ படத்தில் த்ரிஷாவுக்கு பெரிய கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும். ஓகே மக்களே, ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இங்கே நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்து அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு தெரியப்படுத்துங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க.